இப்போ பைசன் படம் வெளியாகி மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரமோட நடிப்புல பைசன் படம் வெளியாகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. மாரி செல்வராஜோட எந்த படைப்புகள் வெளிவந்தாலுமே முதல்ல வரக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, சாதியை ஊக்குவிக்கிற விதத்துல ஒரு படம் எடுக்கிறாரு, சாதி ரீதியிலான வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு அவர் என்ன பதிலடி கொடுப்பாருன்னா, சாதியை ஊக்குவிக்கல, சாதியை எதிர்த்து தான் படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் இது வரைக்கும் ஒரு சினிமா விமர்சகர்களோ இல்ல சாதி சங்க தலைவர்களோ தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா முதன்முறையா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த வாட்டி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சாதி ரீதியிலான படங்கள் எடுக்கதை மாரி செல்வராஜ் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு வழக்கம் போல மாரி செல்வராஜ் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் பழைய காயங்களை இப்போ படங்களா எடுத்து இவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. பழைய காயங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. வெங்கடேஷ் பண்ணையாராக இருக்கட்டும், பசுபதி பாண்டியனாக இருக்கட்டும், அது சாதாரணமான காயங்கள் அல்ல. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பார்த்தீங்கன்னா வேற விஷயமா. வரலாறு அவங்கள மறந்துடக்கூடாது அப்படின்னு இல்லை, வரலாறு மறந்துடக்கூடாது அப்படின்றது இல்லை. இப்போ மாரி செல்வராஜ் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன? பாகிஸ்தானை வெற்றி கொண்டு இந்தியா ஜெயிக்கும். கபடி மேட்ச்சில் பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா வெற்றி பெற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு அவர். அதாவது எப்படின்னு சொன்னால், அவர் அந்த மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறை கருவாக வைத்து நான் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாலும், அவர் என்ன சொல்கிறார், இன்னொரு வகையில் 90 காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் நடந்த அரசியலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு,